தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடைசி நேரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். கடைசி நேரத்தில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார், அமைச்சர் நிம்மதியடைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக அமைச்சர்கள் 3 பேருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. மனோ தங்கராஜ், ராணிப்பேட்டை காந்தி, கயல்விழி செல்வராஜ். இதில் ராணிப்பேட்டை காந்தி அவர்களுக்கு பதிலாக அவருடைய மகனுக்கு சீட்டு வழங்கப்பட்டது. தனக்கு பதிலாக தன்னுடைய மகன் சீட்டு கேட்டிருப்பது அவருக்கே அதிர்ச்சி அளித்தது. தனக்கு சீட்டு கொடுக்காமல் தன்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்திருப்பது அவருக்கு மிகவும் பேரதிர்ச்சியாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் தன்னுடைய மகன் குறித்து அவதூறுகளை தெரிவித்து வந்தார், புகார்களை குறித்து வந்தார். அவருக்கும் அவருடைய மகனுக்கும் சமீப காலமாக சரியான புரிதல் இல்லை என அவர் தெரிவித்து வந்தார். மேலும் இருவருக்கும் சுமூகமான உறவில்லை என தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் காந்தி அவர்கள் திமுகவினரை யாரும் கட்சி வேலை பார்க்க வேண்டாம், தேர்தல் வேலை பார்க்க வேண்டாம் என கூறி வந்தார். இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. தந்தை மகன் இருவரும் எதிரெதிராக இருந்ததால் அமைச்சர் மகன் போட்டியிட்டால் தோல்வி அடைவது உறுதி என கணிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அமைச்சருக்கே மீண்டும் சீட்டு கொடுக்க திமுக முடிவு செய்தது. அமைச்சருடைய மகன் வினோத் காந்தியிடம் சமரசம் பேசியது. அவரும் சம்மதித்தார். கடைசி நேரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். கடைசி நேரத்தில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ராணிப்பேட்டை காந்தி வயது 80 வயது ஆகிவிட்டது. தற்பொழுது கடைசி நேரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். ராணிப்பேட்டை காந்தி வெற்றி பெறுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவுக்கு எதிராக 64% அலை வீசுகிறது. ராணிப்பேட்டையிலே காந்திக்கு எதிராக ஒரு அலை வீசுகிறது. ராணிப்பேட்டை காந்தி தற்பொழுது கடைசி நேரத்தில் சீட்டு பெற்றுள்ளார். அவர் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். வெற்றி பெறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.